ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம் இன்றைக்கி ஹெட் டு லவ் கான்செப்டில் ஃபைனல் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் ஷான் அவங்க ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா கூப்பிடவும் அவர் அந்த ஃபோட்டோவை பர்ஸில் பாதி தெரிஞ்சும் தெரியாமலேயும் வச்சுட்டு போயிருந்திருப்பார். அப்போ லில்லி ஷானுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்தவங்க அந்த ஃபோட்டோ தெரியறத பார்த்தோன்னே அதை எடுத்து பார்க்கலான்ட்டு எடுப்பாங்க. அந்த சமயம் ஷான் அந்த பர்ஸை வாங்கியிருப்பார். அதோடு தான் நம்ம பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் லில்லி அந்த ஃபோட்டோ பார்க்கணுங்கிறதுக்காக ஷானோட பர்ஸை எடுப்பாங்க. அப்போ ஷான் வாங்கிட்டு என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறதுக்கு, நான் உனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு சாப்பாடு வேணாம், நான் வெளியே போகணுன்ட்டு கிளம்பிடுறாரு. எதுக்காகனா அவங்க அம்மாவை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிளம்பியிருப்பார். லில்லியும் பின்னாடியே இல்லை நீ போக வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்காம கிளம்பிடுறாரு. லில்லிக்கு ஷான் மேலே செம்ம கோவம் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஷானும் அவங்க அம்மாவும் காரில் வந்துகிட்டு இருக்கக்குள்ளே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் ஷான் யாருங்கிறதே தெரியாது இல்லையா. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஷானை எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஷானை செட்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஷான் கோவப்பட்டு நல்லா திட்டி விட்டுட்டு கீழே இறங்கி அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பார். இந்த அம்மா பின்னாடியே ஓடி போய் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு தெரியும் உன் மனசில் எனக்குன்னு இடம் இருக்குன்ட்டு, நீ என் மேலே ஃபீலிங் வச்சுருக்க, அதனால தான் நீ என்னைய பார்த்துக்கிற, ஹெல்ப் பண்ணுற, காப்பாற்றுற அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஷானுக்கு செம்ம கோவம் ஆகிடுது. நல்லா திட்டி விடுறாரு. என்னை உங்கள் சைடு கொண்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் தான் லில்லியை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு அப்படின்னு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாரு. இவங்க இப்படி அவமானப்பட்டாலும் திருந்துற மாதிரியே தெரியல. எப்படியாவது ஷான் தான் பக்கம் கொண்டு வந்துடணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்புறம் நைட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க, லில்லியோட அப்பா கிட்ட நம்ம இது வரைக்குமே இவ்வளோ நாளாக ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் இது வரைக்குமே நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கவே இல்லை, நம்ம எப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறது, சீக்கிரமாக வாங்கணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அவரும் சரி நம்ம நாளைக்கே போயிட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களோட ஐடியா என்னென்னா, இவருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா லில்லிக்கு மட்டும்தான் எல்லா சொத்துமே போய் சேரும். இன்னும் அவங்க ப்ராப்பரான ஒய்ஃபாக அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா, அதனால் அவங்களுக்கு எந்த சொத்துமே போகாது இல்லையா. அதனால் இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைடு லில்லி நைட்டு ஃபுல்லாமே தூங்காமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டெப் மாம்க்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஷான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் டாவும் டாக்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் லில்லிக்கிட்டேருந்து கால் வருது. லில்லி தான் கால் பண்ணியிருப்பாங்க. லில்லி கேட்குறாங்க டாக்டர்கிட்ட, இந்த மாதிரி ஷானோடைய இன்ஃபர்மேஷன் எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவரும் சரிங்கிறாரு. அதனால் லில்லியோட அப்பாவும் அவங்க ஸ்டெப் மாமும் போயிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து லில்லி அவங்க ஸ்டெப் மாமா பார்த்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, அதனால் என்ன பார்க்குறேன்னு சொல்லி கேட்குறதுக்கு, என்கிட்ட நீ பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் லில்லியோட ஸ்டெப் மாம் என்ன பண்ணுறாங்க, லில்லி பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் லில்லி கோவமாயிட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறாங்களா, அதனால் அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அந்த சமயம் பார்த்து லில்லியோட அப்பா அங்கே என்ன நடக்குதுன்ட்டு லில்லி அம்மாவை தூக்கி வச்சு பிடிச்சிக்கிட்டாரு. அந்த சமயம் லில்லியோட ஸ்டெப் மாம் பாருங்களேன் இடிச்சு தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால லில்லியோட அப்பா ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு லில்லியும் நான் பண்ணலை, அவங்க தான் முதல்ல என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் லில்லியோட அப்பா தான் லில்லியை நம்புறதே கிடையாது இல்லையா, அதனால் நீ தான் தப்பு பண்ணன்னு சொல்லி திட்டி விடுறாரு. சமயம் டாக்டரோட அப்பா அங்கே லில்லி அப்பா கிட்ட, நீ ஏமாந்துட்ட, உன்னை கோன் அப்பா ஏமாத்திட்டான், நீ இப்போ பேங்க் கரப்டில் போக போகிறன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அதை கேட்ட உடனே லில்லியோட அப்பாவுக்கு செம்ம கோவமாயிடுது. போயிட்டு கோன் அப்பா கிட்ட சண்டை போடுறாரு. நீ எப்படி என்னை ஏமாற்றலாம், நீ ஏன் சீட் பண்ணனன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தான் இவங்களுடைய ஹோட்டலை வாங்கிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு இல்லையா, அதனால தானே ஏமாற்றிருப்பாரு. அப்போ ரெண்டு பேத்துக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அதில் லில்லியோட அப்பா உடம்பு சரியில்லாத போயிடுறாரு. அதுக்கப்புறம் லில்லியோட அப்பாவை டிரைவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார். அப்போ எல்லாரும் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்ட்டு லில்லி கேட்குறாங்க. அப்போ லில்லியோட அப்பாவும் லில்லிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு, இப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு பணமும் இல்லை, நான் இப்போ பேங்க் கரப்டில் போக போகிறேன் அப்படின்லாம் சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஸ்டெப் மாமும் கேட்டுட்டு கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கோன் தங்கச்சி இருக்கு இல்லையா, அவகிட்ட போயிட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னால தானே நாங்கள் இவ்வளோ தூரம் ஆகிட்டோம், நீங்கள் பண்ண வேலை தானே, நீங்கள் எப்படி எங்களை சீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் பார்த்து இந்த கோனும் அவங்க அப்பாவும் அங்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை பிடிச்சி வச்சு மிரட்டி அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களால என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால் இவங்க போயிட்டு டாக்டரோட அப்பா கிட்ட மீட் பண்ணி
லில்லி அப்பா லில்லியை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாரு. இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையால் லில்லிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவளை யாராவது நல்லபடியாக பார்த்துக்கிறவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அதுக்கு டாக்டரோட அப்பா நான் என்னம்மா இதுக்கு பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறதுக்கு அவங்க அப்படியே லில்லிக்கும் டாக்டருக்கும் கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவர் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரைக்குமே அவங்க 2 பேருமே எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் லில்லியோட ஸ்டெப் மாம் அவங்க வீட்டில் ஹாலில் உட்காந்துருப்பாங்களா, அந்த சமயம் லில்லி எந்த டென்ஷனும் எடுத்துக்காத அவங்க பாட்டுக்கு புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்க்குற இவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. எப்படி இவ்வளோ பிரச்சனை நடந்து இவன் மட்டும் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு லில்லியை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, உங்கள் அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லாத போயிடுச்சு, நீ இன்னும் எந்த கவலையும் இல்லாத இருக்க, இவ்வளோ பிரச்சனையிலேருந்து உங்கள் அப்பாவை காப்பாற்றணும்னா ஒரு ஆளால் தான் முடியும், அது அந்த டாக்டரோட அப்பாவால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நீ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பாருன்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த நாளே டாக்டரோட அப்பா லில்லி அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வருவார். அந்த சமயம் லில்லியோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத வர இருக்குமா, அதனால் அவர் ரொம்ப கவலையாக எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என் மகளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கு டாக்டர் அப்பா இருந்துட்டு, ஏன் என் மகனை நீ மறந்துட்டியா, அவன் லில்லியை பார்த்துக்க மாட்டானா, நான் அவனுக்கும் லில்லிக்கும் மேரேஜ் பற்றி பேசுகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மேரேஜ் பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் லில்லி அப்பா லில்லிக்கிட்ட வந்து உனக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அதுக்கு லில்லி இருந்துட்டு அதெல்லாம் என்னால் முடியாது, அவன் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, அதனால் அவனை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவரும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த சமயம் லில்லியோட ஸ்டெப் மாமா அங்கே தான் இருந்திருப்பாங்க. அவங்க உடனே நீ என்ன பைத்தியமா, நல்ல வாய்ப்பை இப்படி மிஸ் பண்ணுறியே, நமக்கு ஏற்கனவே பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, உங்கள் அப்பாவுக்கு வேற ரொம்ப உடம்பு சரியில்லாத போய்கிட்டு இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்களால மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு, நீ ஏன் இந்த நல்ல வாய்ப்பை தட்டி கழிக்கிறேன்னு, நீ இப்போ உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிற, உங்கள் அப்பாவை பற்றி யோசிக்கவே இல்லையான்னு சொல்லி திட்டி விடுறாங்களா. அதுக்கப்புறம் லில்லி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. சைடு டாக்டரோட அப்பா டாக்டரை கூப்பிட்டு வச்சு நீ லில்லியை கல்யாணம் பண்ணிக்க, உங்கள் ஃபேமிலியோட நிலைமை இப்போ கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதனால் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. டாக்டரும் சரி அப்பா கேட்குறாருங்கிறதுக்காக ஒத்துக்கிறாரு. அடுத்த நாளே லில்லியே டாக்டருக்கு கால் பண்ணி மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் எங்களுடைய பிஸ்னஸ் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ நானும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் டாக்டரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாக்கிட்டே வந்து சொல்லிடுறாரு, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு. அதனால் டாக்டரோட அப்பாவும் ரொம்ப குஷியாகிடுறாரு. அதுக்கப்புறம் ஷானோட தங்கச்சி டாவ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டாக்டருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் கால் அட்டன் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இங்கே டாவ் வாமிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கமோங்கிற பயத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அதனால் இவங்க டவுட் பண்ணிக்கிட்டு அடுத்த நாளே செக் பண்ணுறாங்க, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுமா. அதனால் ஷான்கிட்டையும் ஷானோட ஃப்ரெண்ட்கிட்டையும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இதுக்கு காரணம் டாக்டரும் நானும் லவ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க, படிக்க சொல்லி கொடுக்குறாங்களா. அதில் என்ன வந்திருக்கும்னா, நாளைக்கே லில்லியும் டாக்டரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு வந்திருக்கோம். அதை பார்த்துட்டு அதனால ஷான் நம்ம தங்கச்சியை இவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோவப்பட்டு அடுத்த நாளே கல்யாணம் நடக்கிற இடத்துக்கும் போயிட்டு லில்லியை பிடிச்சிட்டு கன்னை வச்சு மிரட்டி லில்லியை கூட்டிகிட்டு போயிடுறாரு. லில்லியும் விடு விடுன்னு சொல்லி எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க, ஆனால் ஷான் விடுற மாதிரியே இல்லை, ஒரு காட்டை பக்கம் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்படி இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க ஸ்டெப் மாம் என்ன பண்ணுறாங்க, இவங்கிட்ட இனிமேல் இருக்கக்கூடாது, லில்லியும் கல்யாணம் பண்ணிக்காத அவன் இழுத்துட்டு ஓடி போயிட்டான், இதுக்கு மேலே கல்யாணமும் நடக்க போகிறதில்ல, லில்லியோட அப்பாவுக்கு பிஸ்னஸும் சரியாக போகிறதில்ல, அதனால் என்ன பண்ணுறாங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. லில்லி அப்பாவும் டிவோர்ஸ்லாம் தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க ஏற்கனவே இவர்கிட்ட இருக்கிற பணத்துக்காக தானே வந்திருந்தாங்க, அதனால் இப்போ தான் பணமும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு தள்ளி விட்டுட்டு எனக்கு டிவோர்ஸ் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. லில்லி அப்பாவுக்கு ஏற்கனவே பிஸ்னஸில் லாஸு, பொண்ணு வேறைய காணோம், இந்த சைடு பொண்டாட்டி வேறைய டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறா, இது எல்லா பிரச்சனையும் சேர்த்து அவர் ரொம்பவே உடம்பு சரியில்லாத போயிடுறாரு. அதனால அவங்க வீட்டு வேலைக்காரங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க.
இந்த சைடு ஷான் லில்லியை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற வீட்டில் அடைச்சி வச்சுருப்பாரு. லில்லியும் நைட் ஆன உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்க தப்பிச்சு ஓடணுங்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருப்பாங்களா, அப்போ தடுக்கி விழுந்துடுறாங்க. தடுக்கி விழுந்தவங்க அப்படியே மயங்கிடுறாங்களா. அதனால் ஷானும் அங்கே தேடிக்கிட்டு தான் வந்திருப்பாரு. ஷான் அப்புறம் இவங்கள தூக்கிட்டு போயிட்டு படுக்க வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ லில்லி எழுப்பி எழுப்பி பார்ப்பாரு. ஆனால் அவங்க எழுந்திரிக்காத மயக்கத்தில் இருக்கிறதால ரொம்பவே பயந்து போய் அழுதுகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் லில்லி எழுந்திரிப்பாங்க. அவங்க எழுந்திரிச்ச உடனே பயந்துட்டு, என்னை மன்னிச்சிரு, இது எல்லாமே என் தங்கச்சிக்காக தான் பண்ணுறேன். என் தங்கச்சியும் டாக்டரும் லவ் பண்ணி இப்போ என் தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிருன்ட்டு மன்னிப்பு கேட்பாரு. அதனால் லில்லியும் மன்னிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதனாலே டாக்டர் என்ன பண்ணுறாரு, நாமாண்டிக்கிட்ட வந்து ஷானுக்கு கால் பண்ண சொல்கிறாரு. அவங்களும் ஷானுக்கு கால் பண்ணி லில்லிக்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்களா. அவரும் லில்லிக்கு ஃபோன் கொடுத்துட்றாரு. அப்போ டாக்டர் வாங்கி பேசுகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ ஷானை பற்றி விசாரிக்க சொன்னல, நான் விசாரித்தேன், ஷான் வந்து உன் ஸ்டெப் மாமாவோட பையன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே லில்லி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த ஷான் இவ்வளோ பெரிய உண்மையை நம்மக்கிட்ட மறைச்சிட்டானுன்ட்டு அவர் மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற லில்லி அப்பா கிட்ட அவங்க ஸ்டெப் மாம் வந்துட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் லில்லியோட அப்பாவுக்கு இவங்களோட உண்மை முகம் தெரிஞ்சிருக்குது. அதனால் நீ தான் என் பொண்ணை கொலை பண்ண வந்தேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க எனக்கு டிவோர்ஸ் வேணும்ன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி அவரோட கையை பிடிச்சி சிக்னேச்சர் வாங்கிக்கிறாங்க டிவோர்ஸ் பேப்பரில். அவருக்கு அதனால் இன்னமும் கொஞ்சம் அதிகமாக ப்ராப்ளம் ஆகிடுது. அதனால் அவர் அப்படியே இறந்தும் போயிடுறாரு. அதனால் நாமாண்டி லில்லிக்கு கால் பண்ணி அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லவும் லில்லி வீட்டுக்கு வந்து அவருடைய ஃபியூனலர்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நியூஸ்லலாம் இந்த ஸ்டெப் மாமும் கோனோட அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் லில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை எப்படியாவது நம்ம அப்பாவுக்காக பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோனுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அப்போ கோனும் வந்துட்டு ஃப்ளவர் பொக்கை எல்லாம் கொடுத்துட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதனால் லில்லியும் சரி, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நீ என்ன பண்ணுற, இப்போ உங்கள் அப்பாவுக்கும் என்னோடய ஸ்டெப் மாமுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, அதனால் அவங்க 2 பேர்த்தோட கல்யாணத்தை நிப்பாட்டு, அதுக்கப்புறம் நாம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிடுறாங்க. அதனால் கோனும் என்ன பண்ணுறான், அவங்க அப்பாகிட்ட வந்து லில்லி இந்த மாதிரி சொன்னான்னு சொல்லவும் அவரும் சரி கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு சொல்லிடுறாரா. இது எல்லாத்தையும் ஸ்டெப் மாமும் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு வந்து செம்மையாக போட்டு கோன் அப்பாவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம், அப்போ நீங்கள் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே இவ்வளோ நாளான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கோனும் அவங்க தங்கச்சியும் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லில்லியோட ஸ்டெப் மாம் லில்லிக்கிட்ட போயிட்டு நீ எப்படி என்கிட்ட இப்படி பண்ணலான்னு சொல்லி கேட்குறதுக்கு, யார் எப்படி பண்ணாங்களோ அவங்களுக்கு அதே போல தான் கிடைக்கும், இப்போ உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் ரொம்ப சண்டை வருது. அப்போ லில்லி என்ன பண்ணுறாங்க, ஷான் உன்னோட பையன், உன்னை பார்த்தாவே அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்களா. அதை கேட்ட உடனே லில்லியோட ஸ்டெப் மாமுக்கு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுது. அவங்க அழுதுகிட்டே அப்போ ஷான் நம்ம பையனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ஷான்கிட்ட போயிட்டு கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு. இப்போ வேற இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, வீடு இல்லை, ஒன்றுமே இல்லையா. அதனால் ஷான் காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை நான் பணத்துக்காக விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷான் காலை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் ஷான் கண்டுக்காமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, லில்லிக்கிட்ட போயிட்டு லில்லிக்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒன்னால தான் நடந்துச்சு, ஒன்னால தான் இப்போ என் பையன் என்னை வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து சுடுறதுக்காக நீட்டிகிட்டு இருக்காங்களா. அந்த சமயம் நல்ல வேலையாக போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இப்போ போலீஸ்க்கும் இவங்கள பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால் போலீஸ் வந்து இவங்களை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. லில்லியும் பின்னாடியே ஓடுறாங்க, போலீஸ் எல்லாம் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்களா. அப்படி இவங்க வெளியே ஒடியாரக்குள்ளேயே ஒரு காரில் இடித்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த காரில் யார் வந்தோன்னா ஷான் தான் வந்திருப்பார். இவங்க அதே இடத்துல இறந்தும் போயிடுறாங்க. இந்த சைடு டாவ் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால ரொம்பவே வாமிட்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஷானோட அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். இதை ஷானும் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இவருக்கு லில்லி மேலே கோவம் வருது. லில்லி டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருக்குது இல்லையா, அதனால் லில்லி மேலே கோவப்பட்டுக்கிட்டு லில்லிக்கிட்ட போய் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. லில்லியும் ஓங்கி அவரை அரைஞ்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த சமயம் நாமாண்டி வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ்க்காக தான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அப்பயும் அவங்க பிஸ்னஸ் சரியான உடனே அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்குவாங்கன்னெலாம் சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்களா.
இதை கேட்டவுடனே ஷான் அச்சச்சோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, தப்பாக அவளை புரிஞ்சுக்கிட்டு திட்டிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் டாக்டருக்கு டாவ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதனால் அவர் வந்து அதுக்கப்புறம் டாவ் வந்து பார்த்து நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு டாவும் ஆமான்னு சொல்கிறாங்களா. அப்படின்னா நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னைய பார்த்துக்கிறேன், உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்கவும் டாவும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு லில்லி அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன கொஞ்ச நாள்லேயே அவங்க லில்லி வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா. ஷான் என்ன பண்ணுறாரு, அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு லில்லியோட பாட்டியை பார்க்கறதுக்காக வருவாரா. அப்போ தான் தெரியுது லில்லியும் ஷானும் சின்ன பிள்ளையிலேருந்தே ஃப்ரெண்டு அப்படிங்கிறது. அப்போ லில்லியும் ஷான் மேலே கோவப்பட்டுட்டு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போவாங்களா. பாதி வெளியில் அப்படி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ ஷான் தான் லில்லியை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவார். அந்த சமயம் பார்த்து இந்த கோன் அங்கே வந்துடுவானா. அவனும் லில்லி பின்னாடியே போகிறதுக்காக பார்ப்பான். அப்போ நாம ஆண்டி நிப்பாட்டி நீ உனக்கு போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை, இப்போ ஷானோட குழந்தை தான் லில்லியோட வயிற்றில் இருக்குது, அதனால் போகாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவொடனே கோன் ஷாக் ஆகிடுறான். அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க, லில்லி பெட்டில் இருக்காங்க. அந்த சமயம் டாவ் வந்து பார்த்துட்டு ஷானை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஷான் உன் மேலே ரொம்பவே பாசமாக இருக்கான், அவனே ரொம்ப லவ் பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லில்லி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஷான் இப்போ லில்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு. இந்த சைடு இந்த கோன் என்ன பண்ணுறான், லில்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் ஷான் தான் அப்படின்ட்டு ஷான் மேலே கோவப்பட்டு என்ன பண்ணுறான்னா கன் எடுத்துகிட்டு கிளம்புறான் ஷானை ஷூட் பண்ணுறதுக்காக. அந்த சமயம் கோனோட தங்கச்சி வந்து பார்த்துட்டு நீ எங்கே போகிற, யாரை ஷூட் பண்ண போகிறன்னு பயந்துக்கிட்டே கேட்டுட்டு இருப்பாளா. ஆனால் அவன் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். அதனால் இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்டே போயிட்டு கோன் இந்த மாதிரி யாரையோ கொலை பண்ணுறதுக்காக கன் எடுத்துக்கிட்டு போகிறான்னு சொல்லவும் அவங்க 2 பேருமே பின்னாடியே காரில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த கோன் லில்லியோட வீட்டுக்கு வந்துட்டு இவன் என்ன நினைக்கிறான்னா லில்லி நமக்கு கிடைக்கலன்னா வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்ட்டு லில்லியை ஷூட் பண்ணுறானா. அந்த சமயம் நல்ல வேலையாக ஷான் வந்து மறைச்சி பிடிச்சிக்கிறாரா, அதனால் ஷான் மேலே புல்லட் பட்டுருது. அந்த சமயம் பார்த்து ஷானோட ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறாரு. அவரை பார்த்தவனையும் பயந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறான். அதனால் இவரும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் பார்த்து அந்த கோனோட தங்கச்சியும் அப்பாவும் அங்கே வந்துடுறாங்க. அப்போ ஷான் ஃப்ரெண்ட் இருந்துட்டு நில்லு ஓடாத, இப்போயே போலீஸில் சரண்டர் ஆகிடுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் கேட்காம என்ன பண்ணிடுறான்னா போகிற மாதிரி போயிட்டு ஷூட் பண்ணுவான் பாருங்க, அவங்க அப்பா மேலே பட்டுரும். அவங்க அப்பாவும் அங்கேயே செத்துடுறாரு. ஷான் ஃப்ரெண்டும் அவனை பிடிச்சிடுறாங்க. இந்த சைடு ஷானை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. லில்லி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் கொஞ்ச நாளில் சரியானதுக்கப்புறம் லில்லிக்கிட்டே என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்புறம் 2 பேருமே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஷானுக்கும் போலீஸில் வேலையும் கிடைச்சிரும். அப்படியே இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமாவே முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு? நம்ம அடுத்ததாக ஒரு டெவில் ஹஸ்பண்ட் இன்னசென்ட் ஒய்ஃப்ங்கிற ட்ராமாவை பார்க்கலான் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த சீரீஸில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.